லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். 8/8/2021 அன்று காலையில் ஆடி அமாவாசை. அனைவரும் வீட்டில் தர்ப்பணம் திதி முன்னோர்களுக்கு கொடுப்பது சிறப்புங்க. வீட்டிலேயே கொடுக்கறது ஏதோ ஒரு தவறு, நம்ம வீட்டில் ஏதோ ஒரு வாஸ்து தோஷம் இருந்தால் அவசியமாக அது ஏதோ ஒரு கழிவாக உங்களுக்கு போகும். ஏன்னா உங்கள் வாழ்ந்த அப்பா அம்மாவோ தாத்தா பாட்டியோ இருந்த வீட்டிலேயே நீங்கள் கொடுப்பது விசேஷம். ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ராமேஸ்வரத்துலேயோ இல்லை வேறு எங்கேயாச்சும் குளக்கரையிலையோ கோவில்லையோ போய் கொடுப்பாங்க. இந்த தடவை அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இல்லை. இந்த இயற்கை தன் வீட்டிலேயே வசித்த வீட்டிலேயே எனக்கு கொடுங்கங்கிற மாதிரி இருக்குது. அதனால் அவசியமாக உங்கள் வீடை வாஸ்து திருத்தம் செய்வதற்காக உங்கள் முன்னோர்கள் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை நீங்கள் மத்தியானம் 12 மணி வரைக்கும் பண்ணலாம். சாயந்தரம் 7 மணி வரைக்கும் ஆடி அமாவாசை இருக்குது. காலையில் 4 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் அவசியமாக வீட்டில் செய்யுங்க. இல்லை கூட்டாக செய்கிறதா இருந்தால் தனித்தனியாக பிரிஞ்சு பக்கத்தில் இல்லாமல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அரசு சொல்கிற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு செய்யணும். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, வீட்டில் தவறு இருந்தால் சரியாகணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம வீடு ஒரு 4 பிளான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றும் தவறு இருந்து எப்படி சீர்திருத்தம் செய்கிறது. நம்ம முன்னோர்களும் வரப்போகிறாங்க. நம்ம வீட்டையும் வாஸ்து தவறு இருக்கிறதையும் சரி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்திக்க போகின்றோம். இந்த வீடியோவில் நாம் வரைபடம் மட்டும் பார்க்கலைங்க. புதுசாக வீடு வாஸ்துப்படி இருந்தால் எப்படி நம்ம முன்னோர்கள் வீட்டுக்கு சந்தோஷமாக வந்து போவாங்கங்கிறதையும் நம்ம இந்த வரைபடத்தின் மூலமாகவும் வீடியோ மூலமாகவும் பார்ப்போம். வடக்க பார்த்த ஒரு வரைபடம். வடக்கு பக்கம் ரோடு, ஈசான மூலை, வாயு மூலை, கன்னி மூலை, அக்னி மூலை. இந்த 4 மூலையில் இந்த வரைபடம் தவறாக இருக்கிறது சரி பண்ணுறதுக்கு உண்டான 4 வரைபடங்கள். 5G. ஸோ ஈசான மூலை, வாயு மூலை, கன்னி மூலை, அக்னி மூலையில் 5Gயில் போர்வெல் பாருங்கள், அக்னி மூலையில் போட்டிருக்கு. ரெயின் வாட்டர் கலெக்ஷன் டேங்க், சம்பு. இந்த 3 அக்னி மூலையில் இருக்குது. அதுக்கப்புறம் செப்டிக் டேங்க் ஈசான மூலையில் இருக்குது. கன்னி மூலையில் உங்களுக்கு வாட்டர் டேங்க் இருக்கணும். சரியாக இருக்குது. இப்போது ஈசான மூலையில் செப்டிக் டேங்க் இருந்துச்சுன்னா இருக்கும். ரொம்ப பேருக்கு வீட்டில் இந்த மாதிரி இருக்கிறத நம்ம எப்படி திருத்தம் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வரைபடத்தில் பார்க்க போகிறோம். செப்டிக் டேங்க் ஈசான மூலையில் இருந்தால் வீட்டு எஜமானருக்கு ஏதோ ஒரு தீராத வியாதி, லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல பார்த்தோம்னா ஆயுள் ஸ்தானம், தீராத நோய், இது மாதிரி வீட்டில் யாராவது ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு கான்ஸ்டிபேஷனுங்கிற ஒரு நோய், சுகருங்கிறது, ப்ரெஷருங்கிறது பெருசாக இருக்கும். போகவே போகாது. ஆயிலெலாம் ஒன்றும் பாதிக்காது. ஆனால் செப்டிக் டேங்க் இருக்கிறதுனால பெருசாக வரவும் வந்துடாது. இப்போ அக்னி மூலையில் போர்வெல் இருக்குது. பெண்களுக்கு உடல் உபாதை, சம்பு இருக்குது, மழைநீர். அப்போ பெண்களுக்கு கருப்பை சம்மந்தப்பட்ட டாய்லெட் வேறு இருக்குது. கருப்பை சம்மந்தப்பட்டது, ஃபைப்ராய்டு, மயோமா, அப்புறம் ஏதோ பெருசாக இப்போ புதுசாக பேரை வச்சு கேன்சர், புற்றுநோயின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இருக்கிறதெல்லாம் ஊரில் சொல்லப்படுற நோய் எல்லாமே இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் வரும். சரி, இப்போ இதில் வெராண்டா மாடிப்படி ஈசானத்தில் இருக்குது. ஹால் கரெக்டு, கிச்சன் ஓகே. கன்னி மூலையில் கிச்சன் இருக்குது. டாய்லெட் அக்னி மூலையில் இருக்குது. வாயு மூலையில் ஒரு பெட்ரூம். இதை எப்படி சார் சீர்திருத்தம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நல்லா ஒரு சீர்திருத்தம் செய்வதற்கு உண்டான வாய்ப்பு. யார் வீட்டில் எல்லாம் ஈசான மூலையில் செப்டிக் டேங்க் இருக்கோ மூடுங்க. ஃபஸ்ட்டு போர்வெல்லும் சம்பும் மழைநீர் சேகரிப்பு, இது 3 சம்பு, இந்த 3ம் ஈசானத்தில் அமைச்சிருங்க. மிச்சம் இருக்கிறது அக்னி மூலையில் எடுத்துருங்க. வாட்டர் டேங்க் உங்களுக்கு கன்னி மூலையில் இருக்கணும். இந்த இடத்துல இருக்கணும் வாட்டர் டேங்க். இப்போ இவங்க வாட்டர் டேங்க் வாயு மூலையில் அதையும் எடுத்துடணும் மொட்டை மாடியில். சரிங்களா? 1 2 3 4 செப்டிக் டேங்க் உங்களுக்கு வாயு மூலை அமைச்சிட்டோம். ஸோ இந்த 5 கோல்டன் ரூல் உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் மாடிப்படியை இங்கிட்டு அமைக்கணும். இந்த வாசல் இருக்கு இல்லைங்களா, ஈசானத்தில் இங்கே அமைங்க. படியை அப்படியே நீங்கள் இதை மூடிட்டு படியை இந்த இடத்துல இந்த பக்கம் இப்படி வரணும். இது ஃபஸ்ட்டு சேஞ்சஸ். ரெண்டாவது, கன்னி மூலையில் இந்த கிச்சனை இருக்கிறத அப்படியே பெட்ரூம் ஆக்கிடுங்க. இந்த மாதிரி கன்னி மூலையில் யாருக்கெல்லாம் கிச்சன் இருக்கோ அவங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கும்னாக்கா, நிச்சயமாக அவர்களுக்கு ஏதோ ஒரு வழியில் விபத்து ஆபத்து மறைஞ்சிருக்கும். இப்போ இது பெட்ரூம் ஆக்கிட்டோம். சரிங்களா? அப்படியே சேஞ்சஸில் இதை க்ளோஸ் பண்ணிட்டோம், பெட்ரூம் ஆக்கிட்டோம்.
அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம், டைனிங் அப்படியே இருக்க போகுது, இது வாசல் வச்சிடுறோம். இதை அப்படியே டாய்லெட்டை எடுத்துகிட்டு இதை வந்து நாம் என்ன செய்கிறோம்னா கிச்சனாக வச்சிடுறோம். கிச்சன் கம் டைனிங்காக வச்சுக்கிறோம். இதுக்கு வந்து டாய்லெட்டாக வச்சுக்கிறோம். இவ்வளோ தாங்க சேஞ்சஸ் பண்ணுறோம். மாடிப்படி 1 கிச்சன் அப்படியே இருக்கிறத மாத்திரம் டைனிங்காக வச்சுக்கிறோம். 2 மாஸ்டர் பெட்ரூம் கன்னி மூலையில் வச்சுட்டோங்க. இது கடகராசி, விருச்சிக ராசி, மீனராசிக்காரர்களுக்கும் 5/14/23 பிறந்தவர்களுக்கும் மாற்றம் செய்யலாம். இப்போ இதில் என்னென்னா 187 குழி வெளியளவு உள்ளளவு 57.5க்கு 21.1க்கு சிதம்பரப்பதத்தில் வகுக்கப்பட்டால் 187 குழி சிம்மமனை. பொருத்தங்கள்னு எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து 8 பொருத்தம் இருக்குது, 11 பொருத்தத்தில் நல்லா இருக்குது. ஆனால் இந்த வீட்டில் இந்த மூலைகள் 5ம் கெட்டு போய் ஒவ்வொரு மூலையிலும் தவறாக இருக்கிறது எப்படி சரி பண்ணுறதுங்கிறது இந்த வரைபடம் மூலம் நம்ம பார்த்துருக்குறோம். சார் இந்த மாதிரி தப்பாக இருக்கிறது சரி பண்ணிட முடியுமா சார் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா சரி பண்ணிக்கலாம். இப்போ நாம் வந்து சீர்திருத்தம் எப்படி செய்கிறதுங்கிறது பார்த்துருக்கோம். சிம்மமனை 187 குழி வகுக்கப்பட்டாச்சு. பிளாட் சைஸ் பார்த்திங்கன்னா 30க்கு 57. நாம் எவ்வளோ எடுத்துருக்கோம்னாக்கா 50 அடிக்கு 26 அடி 1.5 அங்குலம் பெருக்கி 187 குழி கொண்டு வந்தாச்சுங்களா. இது சாஸ்திரப்படி வந்து கன்னி மூலையில் பீரோ வச்சுருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படுத்திக்கணும். யாருக்கெல்லாம் கிச்சன் வந்து கன்னி மூலையில் இருந்தாலோ அவங்களுக்கு விபத்து சந்திக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து மறையும். இந்த மாதிரி கரெக்ஷனை நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களா சார்? பழைய வீட்டுக்கும் இந்த குழி கணக்கு பார்க்கணுமா அப்படின்னாக்கா வெளியளவு, உள்ளளவு, மூலைகள், குழி கணக்கு, உங்கள் ஜாதகம், இந்த 5ம் நீங்கள் சேர்த்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் தான் வந்து உங்கள் ஊரில் மிகப்பெரிய ஒரு செல்வ வளர்ச்சியில் இருக்கிற ஆள். இது மாதிரி திருத்தம் நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்களா? கொடுக்கலாம். 9952166706. உங்கள் முன்னோர்கள் வந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை நாம் ஏற்படுத்துகிறோம். அவங்க வந்து தான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி 9952166706ங்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு வரைபடத்தை நீங்கள் மாற்றம் செய்துக்கலாம். புதுசாக அமைச்சிருந்தீங்கன்னா அதை என்கிட்ட ஒப்பீனியன் கேட்டுக்கலாம். இல்லை புதுசாகவே நாங்கள் வரைபடமும் அமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இது செய்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இப்போ வடக்கு பார்த்துருக்குறோங்க, தெற்கு பார்ப்போம். இப்போ அக்னி மூலை, கன்னி மூலை, வாயு மூலை, ஈசான மூலை. இந்த வாஸ்து குறை என்னென்னாக்கா வாட்டர் டேங்க் சரியாக இருக்குது, போர்வெல்லு, மழைநீர் சேகரிப்பு, சம்பு கன்னி மூலையில் தெற்க பார்த்த வீட்டிற்கு அமைச்சு, செப்டி டேங்க்கும் அதே மாதிரி அக்னி மூலையில் இருக்குது. இப்போ ஈசான மூலையில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு கண்டிப்பாக அமைக்கணும். இங்கே இருக்கிறத எடுத்துருங்க. செப்டி டேங்க் நீங்கள் வந்து வாயு மூலையில் அமைச்சிருங்க. இதுதான் சேஞ்சஸுக்கு உண்டானது. இப்போ இந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெராண்டா, ஹாலு, கிச்சன் ஈசான மூலையில், வாயு மூலையில் ஒரு பெட்ரூம், அதுக்கப்புறம் ஒரு பெட்ரூம், கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம். உள்ளளவுகள் வெளியளவுகள் சரியாக இருக்குது. 125 குழி. இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணாலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த 5G மாற்றிட்டோம். இந்த கிச்சனை வாயு மூலைக்கு மாற்றிட்டு இந்த பெட்ரூமை இந்த இடத்துல மாற்றிக்கிறோம். இவ்வளோ தாங்க. இது பண்ணாலே இந்த பிளான் அருமையாக வந்துடும். ரிஷபராசி, மகர ராசி, ரிஷபராசிக்கும் அதுக்கப்புறம் வந்து கன்னிராசி, மகர ராசிக்காரர்களும் 9/18/27 பிறந்தவர்களுக்கும் இந்த மாதிரி அமைப்பு உள்ளதை சேஞ்சஸ் பண்ணுங்கள். உங்கள் முன்னோர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. இது மாதிரி சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அல்லது பண்ணியிருக்கிறவங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸாக நல்லா எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த 9952166706க்கு ஃபோன் பண்ணி நீங்கள் அல்லது வாட்ஸ்அப் அனுப்புங்க. திருச்செந்தூர், ஆலங்குடி போயிட்டு வந்துட்டு இந்த சேஞ்சஸ் எல்லாம் நீங்கள் செய்யலாம். பசு மனைங்க 125 குழி மட்டும் சரியாக இருந்து பத்தாது. வீட்டையும் ஆல்ட்ரேஷன் பண்ணணும். 10 பொருத்தம் இருக்குது, 11 பொருத்தத்தில் 10 இருக்குது. அருமையாக இருக்குது. இந்த சேஞ்சஸ் பண்ணால் அருமையாக வாழலாம், ஆரோக்கியமாகவும் வாழலாம். ஈசானத்தில் கிச்சன் இருந்தால் பிள்ளைகளுக்கு ஆபத்து. இதை செய்தோம்னா நம்ம முன்னோர்கள் நமக்கு நல்வழிப்படுத்துவார்கள். இப்போ அடுத்த ஒரு வீடியோ நாம் பிடிச்சிருக்கிறது, அதாவது ஒரு வாஸ்துபடி இருக்கிற ஒரு வரைபடம். அந்த வரைபடத்தை நான் இப்போ ரஃபாக காமிக்கிறேன். அது இந்த மாதிரி இருக்கிறதா நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளானுங்க. ஸோ நம்ம 2 வாஸ்து கரெக்ஷன் பண்ண வேண்டிய பில்டிங்கை பார்த்தோம். இது வாஸ்துவோடு அருமையாக இருக்கிற ஒரு தெற்கு பார்த்த பில்டிங். இந்த வீடியோவை அடுத்து இந்த பில்டிங் கட்டிட்டோம். இந்த பில்டிங்கை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு வித்தியாசமானது. ஃபஸ்ட் ஃப்ளோர் பில்டிங். கிரவுண்ட் ஃப்ளோர் தான் போன வாரம் நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஹால். இதில் நேராக நம்ம ஏறி வர்றோம் சவுத் ஈஸ்ட்டு. இங்கே வந்து ஒரு விண்டோ இருக்கும். அது நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். 16:10 முக்கால் 18 ஹாலு. அதுக்கப்புறம் நடபாதை, பேசேஜ், பெட்ரூம், அப்புறம் ஓடிஎஸ், ஒரு ஜன்னல், அப்புறம் இந்த இதில் வந்து ஒரு காமன் டாய்லெட். ஹாலில் இருந்து ஒரு 1 2 3 4 5 ஸ்டெப்ஸ் ஏறி தான் இந்த பெட்ரூம் வருவோம். இங்கே ஒரு டாய்லெட். ஸோ இது ஒரு டாய்லெட்டு, இது ஒரு டாய்லெட், பெட்ரூம் கன்னி மூலையில். இந்த இடத்துல பீரோ இருக்கும். இது வந்து மினி ஒரு பால்கனியும் இருக்குங்க. அருமையாக இருக்கும்.
ஸோ இது உள்ளே வந்துடும். பெயிண்டிங்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்போம். ஓடிஎஸ் யூட்டிலிட்டி வந்து 6:11 அருமையான ஒரு வரைபடம். இது வந்து வாஸ்துப்படி இருக்குது. போரெல்லாம் நாங்கள் வந்து இந்த ஈசானியத்தில் போர்வெல்லு, சம்பு, அப்புறம் மொட்டை மாடியில் வாட்டர் டேங்க் வந்து கன்னி மூலையில் வச்சுருக்கோம். இந்த வீடியோவை இப்போ பார்ப்போம். இது சவுத் ஃபேஸிங் வீடு, தெற்கு பார்த்தது. ஸோ தலைவாசல் நம்ம வந்து ஒரு டிசைன் டபுள் டோர், ஒரு சின்ன டோர் ஒரு பெரிய டோர் அந்த மாதிரி கொடுத்துருக்குறேன். அருமையான ஒரு அமைப்பு உள்ள ஒரு டோரு. ஸோ இது கதவு திறந்து உள்ளே போகிறது. எய்தாப்பில் ஒரு டோரும் கொடுத்துருக்கோம். இது ஒரு டிசைன் வால் பெயிண்டிங் டிசைன் தான் பண்ணியிருக்கோம். தூரத்தில் இருந்து பார்த்தா தெரியும். ஸோ ஈசானத்தில் வந்து ராஜ அலங்கார முருகன் ஒன்று அமைச்சிருக்கிறோம். ஸோ இது ஒரு வெளிச்சத்தில் நல்லாயிருக்கு, அது மாதிரி பண்ணியிருக்கிறோம். ஸோ எய்தாப்பில் வந்து டிவி கபோர்டு, பக்கத்தில் பூஜா கபோர்டு கொடுத்துருக்குறேன். இது படி ஏறி போகிறது. ஸோ இதுதான் ஹாலினுடைய அமைப்பு. அப்புறம் சீலிங் தனியாக லைட் போட்டு காமிக்கிறேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃப்ளோரிங் வெட்ரிஃபைட் டைல்ஸ் தான். மதுரையில் இது வந்து ஒரு மகாலிப்பட்டிங்கிற ஏரியாவில் தான் பண்ணியிருக்கோம். கன்னி மூலை உயரமாக ஏறி போகிறோம் உள்ள. ஸோ இது ரைட் சைட் வால், கன்னி மூலையில் இருக்கிற ஒரு வால் தான். ஸோ அதனுடைய பெட்ரூம் அட்டாச் டாய்லெட்டாக எடுத்துக்கலாம். யூரோப்பியன் வாட்டர் கிளாஸட்டு. ஃபஸ்ட் ஃப்ளோர் டிராயிங் இது. ஃபஸ்ட் ஃப்ளோருடைய வீட்டு அமைப்பு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். போன வாரம் நீங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்துருக்கீங்க. இது ஃபஸ்ட் ஃப்ளோர். ஒரு கப்போர்டு கீழெல்லாம் வந்து கப்போர்டு டிசைன் பண்ணியிருந்தோம். ஸோ கீழே வந்து ஸ்வஸ்திக் பண்ணியிருந்தோம். இது ஓம் போட்டிருக்கிறோம். ஸோ இது பால்கனி டோரு. கன்னி மூலையில் பீரோ வைக்கிற உண்டான ஒரு அமைப்பு. ஸோ இது ஒரு லைட்டிங் அமைப்போடு கொடுத்துருக்கோம். மேலே சீலிங்கில் வந்து லைட்டிங்கோட டிசைன் பண்ணியிருக்கேன். அப்புறம் பால்கனி டோரை எட்டி பார்க்குற மாதிரியான ஒரு இது சந்த அமைப்பு. சின்னதாக இருக்கும், குட்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். மேலே வந்து எடுத்துருக்குறோம். ஸோ இது வந்து அகலம் சின்ன சந்து தான். சில்கா சுப்பையர் சந்துன்னு சொல்லி மதுரையில். ஸோ உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். பெயிண்டிங்கோடு டிசைன் பண்ணியிருக்கோம். படி இறங்கி வர்றோம் கன்னி மூலையிலேருந்து. ஹால் 10:16. அப்புறம் கிச்சன் வந்து 6:11. கிச்சன் டேபிள், எக்ஸாஸ்ட் ஃபேனு, அப்புறம் சிங்க்கு ப்ரொவிஷனு, அப்புறம் வாஷிங் மிஷினு, அதுக்கப்புறம் ஓடிஎஸ். இந்த பிளானை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. உள்ளே பார்த்தது தான் இந்த அமைப்பு. ஸோ இது முன்னே வந்து ஹாலில் நின்று பார்க்குறோம். ஸோ இது அந்த வால். இப்போ நம்ம சீலிங்கில் வந்து ஃபால் சீலிங் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கா சார், நல்லா இருக்கான்னா இது மாதிரி நாங்கள் மதுரையில் கட்டி கொடுத்துட்ருக்கோம். இது ஓடிஎஸ் உள்ளே போயிட்டு ஈசான மூல ரூமுக்கு நம்ம போயிருக்கிறோம். இது அட்டாச்சு அந்த காமன் டாய்லெட் ஒரு அமைப்பு. இன்னும் ஹாலுக்கு வந்திருக்கிறோம். ஸோ வேணுங்கிறவங்க இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய பில்டிங் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டோம். இப்போ இன்னும் அந்த நண்பர்களே அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குது, நல்லா இருக்குது. அடியன் கட்டின பில்டிங் தான். மகால் ஏரியாவில் தான் அது இருக்குது, மதுரையில் தான் இருக்குது. அருமையான ஒரு பில்டிங்கு. தற்சமயம் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இன்னும் 2 வரைபடம் பார்க்கணும். இது நான் ஏன் உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன்னாக்கா, நம்ம முன்னோர்கள் வந்து போகிற நாளில் வந்து ஒரு வித்தியாசமானது ஒன்று கொடுக்கணும். அதுபோக வீடு வாஸ்து தவறை சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போ வரைபடத்தை பார்த்துருவோமா? 81 குழிங்க, கருடமனை மேற்க பார்த்தது, 20 அடிங்க அகலம், நீளம் 37, 17.5க்கு 37 உள்ளதுக்கு கருடமனை வருது. ஸோ 8 பொருத்தம் இருக்குது. இது வந்து மிதுன ராசி, துளாராசி, கும்பராசிக்கு யோகம். 8/17/26 பிறந்தவர்களுக்கு யோகம். இந்த வரைபடத்தில் என்ன சார் மிஸ்டேக் அப்படின்னா, ஈசான மூலையில் கிச்சன் இருக்குது. அக்னி மூலை பெட்ரூம் இருந்தால் ஆபத்து. பெண்களுக்கும் கணவர் மனைவிக்கு ஏதோ ஒரு வழியில் சண்டை இருக்கும். இங்கே வரைக்கும் போவாங்க. இந்த இதுக்கு உள்ளே போனோன்னா சண்டை வந்துடும். கன்னி மூலையில் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் நல்லது. இல்லை இந்த பெட்ரூம் அப்பா அம்மாவுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா தப்பு. அவங்களுக்கு உடல் ஆரோக்கிய குறை ஏற்படும். பிள்ளைகள் படிக்கிறதுக்கு உண்டான அறையாக வச்சுருந்தீங்கன்னா தப்பு. அதே மாதிரி வெளியில் பார்த்தீங்கன்னாக்கா ஈசானத்தில் போர் போடுறது. ஈசானத்தில் வந்து அக்னியில் வந்து போரு, மழைநீர் சேகரிப்பு, அப்புறம் சம்பு, இந்த 3ம் தப்பாக இருக்குது. இதை 3 இந்த பக்கம் நம்ம அமைக்கிறோம் ஈசானியத்தில். அதே மாதிரி செப்டிக் டேங்க் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா கன்னி மூலையில் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துடுறோம். ஸோ கன்னி மூலையில் செப்டிக் டேங்க் இருந்தால் ஆபத்து. அதனால தான் மேற்க பார்த்த வீட்டிற்கும் தெற்க பார்த்த வீட்டிற்கும் தவறுன்னு சொல்கிறோம். அப்போது வாயு மூலையில் நம்ம செப்டிக் டேங்க் அமைக்கிறோம். அதுக்கப்புறம் கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் அமைக்கணும். இது பண்ணோம்னாலே இந்த 81 குழிக்கணக்கில் அருமையாக இருக்கும். அது போக உங்களுக்கு பிளானும் சரியாக வந்துடும். இப்போ நம்ம அடுத்த ஒரு வரைபடத்தை பார்ப்போம். இந்த வரைபடம் சவுத் ஃபேஸிங்க. ஸோ சவுத் வெஸ்ட்டில் வந்து போர்வெல், ரெயின் வாட்டர் டேங்க், அப்புறம் வாட்டர் டேங்க் இது சரியாக இந்த இடத்துல அமைச்சிருக்காங்க. சம்பு அக்னி மூலையில் இருக்குது. அதுக்கப்புறம் செப்டிக் டேங்க்கு அதே மாதிரி அக்னி மூலையில் இருக்குது. அப்போ ஈசானியத்தில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு அமைக்கணும். செப்டிக் டேங்க் வந்து வாயு மூலையில் அமைச்சிட்டு கன்னி மூலையில் வாட்டர் டேங்க் இருக்கிறது சரி. வீட்டுக்குள்ளே பார்த்தோம்னா வெராண்டா, ஹாலு, பெட்ரூம். ஈசானியத்தில் ஒன்று, வாயுவில் ஒரு பெட்ரூம். அக்னியில்
கிச்சன் வைக்க வேண்டிய இடத்துல என்ட்ரன்ஸ் இங்கே கொடுத்துட்டு கிச்சனை வந்து கன்னி மூலையில் கொடுத்துருக்காங்க. நாம் என்ன செய்கிறோம்னா இதை பெட்ரூம் ஆக்கிட்டோம். அப்படியே ஒரு சின்னதாக ஒரு வாசல் வச்சுட்டோம். வாயு மூலையில் இருக்கிறது கிச்சனாக வச்சுட்டோம். இவ்வளோ தாங்க பண்ணோம்னாலே ஒரு ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த சேஞ்சஸே பண்ணாலே உங்களுக்கு நலமாக இருப்பீங்க. திருப்பாம்பரமும் காலாஸ்திரியும் இந்த சேஞ்சஸ் பண்ணும்போது போயிட்டு வாங்க. 9952166706க்கு நீங்கள் கால் பண்ணி அல்லது இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் தாராளமாக வரைபடம் நீங்கள் அனுப்புனீங்கனாலே நான் அந்த குழி கணக்கெல்லாம் பார்த்து உங்களுக்கு சொல்லிடலாம். 99 குழி 9 பொருத்தம் இருக்குங்க. 11 பொருத்தத்தில் அருமையாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்போ நம்ம இந்த வரைபடத்தையும் அதுக்கப்புறம் இந்த வீடியோவும் பார்த்துருக்குறோம். உங்கள் முன்னோர்களுடைய பிளெஸிங்ஸோடு நீங்கள் ஆரோக்கியமாகவும் நலமாகவும் வாழ்வதற்கு இந்த நாளை பொன்னாளாக கருதி வணக்கம்.